வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சி ஏதாவது ஒரு இடத்துல காவல்துறை எதிர்த்து பேசியதாக இந்த 2 பேர் நபர்கள் இருக்காங்களான்னு பாருங்க. வீட்டுக்குள்ள வந்து யாராவது சம்மன் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்களா நீங்க பாருங்க. அந்த விஷயம் இல்லை, யாராவது கேட்டு அப்படி வாங்க, அந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய நபர் வாங்க மறுத்த பிறகு செவுத்துல ஓட்டலாம். அதுதான் சட்டப்படியான நடைமுறை. நேரா செவுத்துல ஓட்ட வேண்டிய தேவை எங்கிருந்து ஏற்படுது? ஒட்டிட்டாருல, ஒட்டி முடிச்சோன்னு சம்மன் எனக்கு சொந்தமா தானே, நான் கீழ்ச்சி கொண்டு போறேன், நான் கொண்டு போய் சீமான் கிட்ட காட்டுறேன், வேலை செய்யறவர் காட்டுறாரு, இல்ல சீமான் அவர்களுடைய மனைவி கொண்டு போய் காட்டுறாங்க, அந்த உரிமை இருக்குல்ல. அப்ப நான் பிக்கிறது எப்படி குற்றமாகும்? அந்த சம்பந்தப்பட்ட நபரை அமல்ராஜை இதுக்குள்ள கொண்டு போய் ஜீப்புக்குள்ள கொண்டு போய் திணிக்கிற வரைக்கும் நீங்க பாருங்க. ஏதாவது ஒரு இடத்துல அமல்ராஜ் ரியாக்ட் பண்ணியிருக்காரா, எதிர்த்து பேசியிருக்காரா? அண்ணன் சீமானுடைய தனி பாதுகாப்பாளர் அமல்ராஜ் அவர்கள் என்ன விவரம் என்று கேட்பதற்குள் அந்த நீலாங்கரை ஆய்வாளர் உடனடியாக அவரை தாக்கி அவரை இழுத்து பெரும் தாக்குதலை, அவர் மட்டுமல்ல அவர் கூட வந்திருந்த அன்யூனிஃபார்மில் இருந்த 2 காவலர்களும் சேர்ந்து தாக்கி அவரை அழைத்து சென்ற காட்சிகள் நாங்கள் எடுத்த காட்சிகள் அல்ல, ஒட்டுமொத்த உங்களை போன்ற இண்டிபெண்டன்ட் மீடியாஸ் எடுத்த காட்சிகள். அந்த காட்சிகளை பார்த்த ஒவ்வொரு நபருக்குமே தெரியும், ஒட்டுமொத்தமாக காவல்துறை மட்டுமே இப்படி அத்துமீறலையும் ஒரு மிகப்பெரிய சட்டவிரோத செயலையும் செய்துள்ளது என்பது. ஆனால் அவர்கள் 2 பேரையும் கைது செய்த நீலாங்கரை காவல்துறை அவர்கள் வீட்டுக்கு சென்று அதாவது வலசரவாக்கம் காவல் இன்ஸ்பெக்டர் தன்னிடம் புகார் அளித்ததாகவும், நாங்கள் அந்த சம்மனை ஒட்டும் போது அதுக்கு இவர்கள் இடையூறு ஏற்படுத்தினார்கள் என்று அவர் புகார் அளித்ததாகவும், அந்த புகாரை நான் விசாரிக்க சென்றேன். அப்பொழுது இவர்கள் இருவரும் என்னை பணி செய்ய விடாமல் தடுத்தார்கள், என்னை தாக்கினார்கள். அதுவும் திரு அமல்ராஜ் அவர்கள், அவர் முன்னாள் ராணுவ வீரர், அவருக்கு துப்பாக்கி வைத்திருப்பான அனைத்து உரிமமும் வழங்கப்பட்டுள்ளது இன்றைய தேதி வரை. அந்த துப்பாக்கி வைத்திருந்தவர் அந்த துப்பாக்கியை காட்டி என்னை மிரட்டினார். ஆகவே நான் இவர்களை கைது செய்து திரு சுபாஸ்கரன், அது கூட இருந்த சுபாஸ்கரன் அவர் தூண்டிவிட்டார் அப்படின்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு இன்றைய தினம் அவர்கள் இருவருமே நீதித்துறை நடுவர் அவர்கள் முன்பு நிறுத்தப்பட்டார்கள். நீதித்துறை நடுவர் அவர்கள் இந்த இருவருமே இது முழுக்க பொய் வழக்கு, அரசியல் காரணங்களுக்காக அண்ணன் சீமான் மீது அவதூறு பரப்ப வேண்டும், அவருக்கு ஒரு பொதுமக்களிடையே ஒரு மிகப்பெரிய நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தொடுக்கப்பட்ட இந்த பொய் வழக்கு எவ்வாறான பொய் வழக்கு என்பதை நாங்கள் விரிவாக நானும் என்னுடைய சக வழக்கறிஞர் ரூபன் அவர்களும் ஸ்ரீதர் அவர்களும் மிக தெளிவாக எடுத்துரைத்தோம். நீதித்துறை நடுவர் அவர்கள் மிக பொறுமையாக அந்த எங்களுடைய வாதங்களை கேட்டார். அதன் பிறகு காவல் அதிகாரிகளுடைய அவர்கள் தரப்பு வாதத்தையும் கேட்டவர். அதன் பிறகு தனிப்பட்ட முறையிலே 2 பாதிக்கப்பட்ட அந்த நபர்களுடைய அவருடைய கருத்தையும், அதாவது அவர்களுக்கு ஏதாவது காயங்கள் ஏற்பட்டுள்ளதா என்ற கருத்தையும் கேட்கும்போது திரு அமல்ராஜ் அவர்கள் தான் அந்த ஜீப்பில் ஏற்றி செல்லும் போதே கடுமையாக அங்கு உடனிருந்த 2 காவல்துறை நபர்களால், ஜீப்பில் இருந்த காவல்துறை நபர்களால் நான் கடுமையாக தாக்கப்பட்டேன். அதோடு மட்டுமல்லாமல் திரு சுபாஸ்கரன் அவர்களும் அந்த ஜீப் நேரடியாக அந்த காவல்துறைக்கு செல்லாமல் அந்த ஜீப் அருகில் உள்ள ஒரு காலி மைதானத்தில் நிறுத்தப்பட்டு அது உள்ளே வைத்து நாங்கள் கடுமையாக தாக்கப்பட்டோம் என்ற விவரத்தையும் கூறினார்கள். அதோடு மட்டுமல்லாமல் மிக கொடூரமாக மனசாட்சியே இல்லாமல் அவர்கள் காவல் நிலையத்தில் நீலாங்கரை காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட பிறகு உள்ளே வைத்து இரும்பு ராடால் அவர்கள் அடித்து அந்த அமல்ராஜனுடைய காலிலும் அவருடைய கையிலும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காயங்களையும் நீதித்துறை நடுவர் அவர்கள் பார்த்துவிட்டு அந்த காயங்களை அவர் தன்னுடைய ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய அதாவது நடந்த சம்பவங்களையும் முழுமையாக கேட்டறிந்தார். இருப்பினும்
இருவருக்குமே வந்து வரும் 13/3/2025 வரை நீதிமன்ற காவலை அடைக்க உத்தரவிட்டு வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். இருவருமே வந்து ஒரு வழக்கிலே அது வந்து இட்ஸ் பெயிலபிள் அஃபென்ஸ், இன்னொரு வழக்கிலே அவர் துப்பாக்கியை காட்டியதால் 28 செக்ஷன் 30 ஆஃப் தி ஆர்ம்ஸ் ஆக்டும் சேர்க்கப்பட்டுள்ளது. அந்த காவல்துறை அதிகாரிக்கு காயம் ஏற்பட்டது போல் அதற்கான உரிய காயம் ஏற்பட்டது போன்ற சர்டிஃபிகேட்ஸ் அதையும் வந்து அவர்கள் வந்து தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆகவே இது அனைத்துமே இந்த பொய்யான வழக்கை உரிய நீதிமன்றத்திலே நாங்கள் சென்று பிணை எடுப்பது மட்டுமல்லாமல் இப்படி அத்துமீறி காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்ட காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கும் விதமாக நாங்கள் எங்களுடைய சட்ட போராட்டத்தை மிக தீவிரமாக முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.